வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். நான் இப்போ இதில் ஒரு படத்தை காமிக்கிறேன் பாருங்கள். அதை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். சரிங்களா? என்னை பார்த்துட்டிங்களா? ஒரு கடவுளுடைய படத்தை போட்டு அதை உடனே ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும், இன்றைக்கே நடக்கும், நாளைக்கே நடக்கும்னு நிறைய வருது. ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே ஏகப்பட்ட வலைத்தளங்களில் வருது. அப்போது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப சலிச்சு போய் தான் நான் இந்த எபிசோடை எடுத்தேன். கடவுள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு பண்ணுங்க. நம்மை படைத்தவர் கடவுள், ஒத்துக்கிறீங்களா? சரி, கடவுளை ஒத்துக்க மனசுலனா இயற்கை, ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிருஷ்டி ஆகிறோம் இல்லையா? ஒரு மனிதன் எப்படி உண்டாயிருப்பான், ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான். அப்போ அந்த பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எது வேணால் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு மேலே நம்ம விட சிறப்பாக ஒரு சக்தி செயல்படுதுங்கிறத மட்டும் நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். அது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜி என்னமோ இருக்கட்டும், சரிங்களா? அப்போது அப்பேற்பட்ட கடவுளுக்கு சராசரி மனிதன், அற்ப மனிதன், டப்புன்னு சுட்டா பொட்டுன்னு போகிற ஒரு உயிர் நம்மளுது. அப்படி இருக்கும்போது நாம் அதுக்கு விளம்பரம் கொடுக்கலாமா அப்படிங்கிறதான் என்னுடைய. அப்போ கடவுளை ப்ரமோட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, அது நமக்கு தேவையில்லை. அதே நேரம் அனுப்புகிறவங்க, பார்க்குறவங்க, அவங்களுடைய நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை, சரிங்களா? ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அப்படின்னா என்ன? ஒரு நற்சான்றிதழ் பத்திரம், ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அது நியாயம். இந்த பையன் என் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அவனை நான் பல காலம் கவனிச்சிருக்கேன், அவன் நல்ல பையன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அது ஏற்றுக்கலாம். அது கூட 3 மாதத்துக்கு தான் வேலிடாம், மனங்கள் மாறக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் 3 மாதத்துக்கு மேலே செல்லாதுங்கிறாங்க. இது போன்ற நற்சான்றிதழ் பத்திரத்தை, அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை ஒரு மாணவன் தலைமை ஆசிரியருக்கு கொடுக்கலாமா கூடாது? எங்கள் தலைமை ஆசிரியர் மிகச் சிறப்பானவர், அருமையானவர், அறிவானவர், இவருக்கு மேற்பதவி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி இவர் சிபாரிசு எடுத்து கொடுக்க முடியுமா பையன்? அந்த தலைமை ஆசிரியர் இடத்துல கடவுளை வச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும், சரிங்களா? இது என்னமோ ரொம்ப நாளாக மனசை உறுத்திட்டு இருந்தது, இன்னைக்கு சொல்லிட்டேன், கொஞ்சம் மன ஆறுதல் ஆயிடுச்சு. நீங்களும் சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி கடவுள் படத்தை போட்டு பலருக்கு அனுப்புங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு ஏதோ புதுசாக வந்த மாதிரி நினைக்காதீங்க. சமூக வலைத்தளத்துக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம், ஆனால் உலகத்துக்கு அல்ல. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ராஸில் இருக்கும்போது இந்த மாதிரி நோட்டீஸ் வாரத்துக்கு 1-2 வந்துகிட்டே இருக்கும். அதில் என்ன போட்டிருக்கோன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு பாம்பு வந்தது, வந்து கொஞ்ச நேரம் நின்று விட்டு அங்கு சாமியை வணங்கி விட்டு சென்று விட்டது. சீனிவாசன் என்பவர் இதை பார்த்து இந்த தகவலை ஒரு 100 காப்பி அவர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து நோட்டீஸ் மாதிரி அச்சடித்து 100 பேருக்கு கொடுத்தாரு. 3வது நாள் அவருக்கு 50,000 ரூபாய் கிடைத்தது. அதே போல் 500 நகல் எடுத்து கொடுத்தவருக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைத்ததுன்னு நிறையா வரும். இன்னொன்றும் வரும், அதான் அந்த த்ரெட்டனிங்கிறது. இதை கிழித்து போட்டவருக்கு பல சிரமங்கள் வரும், அது வரும், இது வரும், அவர் குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு எல்லாம் வரும். இதை பார்த்து பயந்துட்டு நிறைய பேர் பிரிண்ட் அடித்து கொடுத்தவங்களும் உண்டு. இது மாதிரி செய்கிறதுனால யாருக்கு லாபம் என்னங்கிறது நமக்கு இன்றைக்கி வரைக்கும் பிடிபடலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் செய்கிறோமே ஒழிய நம்பிக்கை குறைவாக தான் இருக்கும். ஆனால் இதை அனுப்புனா என்ன வரும், எதுக்கும் அனுப்பிடுவோம், வம்பதுக்கு சாமி கண்ணை குத்திடும். அதனால் கடவுள் அப்படிங்கிறது கண்ணை குத்தாது, அது நம்மளை உண்டாக்குனது. அது மட்டுமல்ல, நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது பூரா நமது கர்ம வினைகள்ங்கிறாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதாங்க எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.